அந்த ஓரமாகவே தான் நடப்போம். அந்த சின்னதாக ஒரு மலை மேலே ஏறுவோம். அந்த சின்னதாக ஏறுற அந்த உச்சி பகுதியில் நீங்கள் போய் நின்னீங்க அப்படின்னா நம்ம உச்சி வந்து துடிக்கும் எல்லாருக்குமே. அதாவது எந்த வாழ்க்கை சூழ்நிலையுமே தவத்தை பற்றி தெரியாத யார் நீங்கள் போய் அங்கே நின்னீங்கனாலும் உச்சி வந்து துடிக்கும். ஒரு மாதிரி நம்ம பித்து பிடிச்சா மாதிரி ஒரு 10 நிமிஷம் நம்ம அந்த இடத்துல வந்து மாறிடுவோம். நீங்கள் நம்ம இடையை தான் சுற்றுறோம், ரோட்டில் சுற்றுறோம், அதெல்லான்றதுலாம் இல்லை. நம்ம அங்கே போகும்போது என்ன ஆகுன்னா எவ்வளவோ மன சஞ்சலங்களோடு போவோம். நீங்கள் வந்து பௌர்ணமி அன்னைக்கு தான் கிரிவலம் போகணும், இப்போ நிறைய செவ்வாய்க்கிழமையில் சுற்றுறாங்க, இந்த மாதிரி இந்த நாட்களில் போகணும், அதெல்லாம் இல்லை. ஜோதி ரூபமாகவே அவர் வந்து என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் அன்றைக்கி வந்து பார்க்குறாரு. அன்றைக்கி ஜோதியாக வந்து எல்லாருக்கும் நமக்கு வந்து தரிசனம் கொடுக்குறாரு. ஜோதியாக நம்மளை வந்து பார்க்கும்போது தீராத நோய்கள் இருந்துகிட்டே இருக்குது, வினைகள் இருந்துகிட்டே இருக்குது, எனக்கு வந்து தீர்வே இல்லை, அந்த நோய் வந்து தீரவே மாட்டுது அப்படின்றவங்க என்ன பண்ணலான்னா, அவங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த வீடுகள்லேயே தொடர்ச்சியான நோய்கள் வந்துகிட்டே இருக்குது, மன சஞ்சலங்களோடு இருந்துகிட்டே இருக்குது, தீர்வு ஏற்படணும். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் அங்கே போயிட்டீங்க, பெருமளவு அளப்பரிய கூட்டம், லட்சக்கணக்கில் கூட்டம் இருப்பாங்க, என்னால் உள்ளே போயிட்டு கருவறையில் அவர் மூர்த்தியை வந்து என்னால் பார்க்க முடியல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை நீங்கள் நினைக்கவே தேவையில்லை. நீங்கள் அண்ணாமலையார் மண்ணை மதிச்சுட்டு அந்த மலையை நீங்கள் கையெடுத்து கும்பிட்டு வந்தாவே போதும். காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில அதர்வன வேத ஆசான் ஞானகுரு சிவா அவர்கள் இணைந்திருக்காங்க. தொடர்ந்து ஆன்மீகம் சார்ந்த நிறைய சந்தேகங்களுக்கான விளக்கம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கம்மா. சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து திருவண்ணாமலை தீபம். திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது அந்த மலை மட்டும்தான். கோயில் தான் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தாலும் இங்க போற மக்கள் எல்லாமே அந்த கிரிவலத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சோ இந்த கிரிவலம் பத்தி முதல்ல பேசலாம், அதுக்கப்புறம் தீபம் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். முதல்ல இந்த கிரிவலம் பத்தி சொல்லுங்க சார். 14 கிலோமீட்டர் கிரிவலம் போறாங்க, இதுல அப்படி என்ன சிறப்பு இருக்கு? அதாவது இப்ப வந்து மக்கள் எல்லாம் வந்து சாலையில தான் நல்ல கிரிவலம் வந்து வந்துட்டு இருக்காங்க. நானே வந்து கிரிவலம் ஒரு 10 முறை போயிருப்பேன். உள்கிரிவலம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டு உள்ளேயே, அதாவது அந்த கிரிவல பாதை வந்து இப்போ சந்தைன்னு ஒரு சந்தை போடுவாங்க அங்கே திருவண்ணாமலையில். அந்த சந்தை உள்ளே வந்து ஆரம்பிப்பாங்க. அது உள்ளே ஆரம்பித்தோம் அப்படின்னா பச்சையம்மன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்கும். அந்த கோவிலாண்ட போய் முடியும். இது எப்படின்னா, இது வந்து இப்போ நம்ம ரோடுலாம் இல்லாத காட்டு உள்ளவே, அந்த மலை ஓரமாகவே அப்படியே காட்டு உள்ளவே அப்படியே நடந்து வந்து வருவோம். அது உள்ளவே வந்து காட்டு சிவா கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தர் வந்து தவம் பண்ண சமாதிகள் நிறைந்த ஒரு இடம் வந்து இருக்குது. அதுக்கு இடையில் போயிட்டு அந்த இடத்துல உட்காந்து தவம் பண்ணி, அங்கே ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்தில் குளிச்சுட்டு அங்கே தவம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா நல்ல பாறைகள் இருக்கும், அந்த பாறையில் தவம் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி 1 2 இல்லை, அந்த மாதிரி உள்கிரிவலம்லாம் பல பேர் வந்து அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. அந்த கிரிவல பாதையில் ஒரு இடம் இருக்குது, அந்த காட்டு சிவா கோவில் தாண்டி சின்னதாக ஒரு மலை ஏறி ஒரு டவுன் இறங்குவோம். அந்த ஓரமாகவே தான் நடப்போம். அந்த சின்னதாக ஒரு மலை மேலே ஏறுவோம். அந்த சின்னதாக ஏறுற அந்த உச்சி பகுதியில் நீங்கள் போய் நின்னீங்க அப்படின்னா நம்ம உச்சி வந்து துடிக்கும் எல்லாருக்குமே. அதாவது எந்த வாழ்க்கை சூழ்நிலையுமே தவத்தை பற்றி தெரியாத யார் நீங்கள் போய் அங்கே நின்னீங்கனாலும் உச்சி வந்து துடிக்கும். ஒரு மாதிரி நம்ம பித்து பிடிச்சா மாதிரி ஒரு 10 நிமிஷம் நம்ம அந்த இடத்துல வந்து மாறிடுவோம். அந்த மாதிரி அதாவது அற்புதங்கள்னால் அவ்வளோ அற்புதங்கள் நிறைந்த ஒரு மலை அது. அதே மாதிரி அவ்வளவு மூலிகைகள் வந்து இருக்குது. ஒரு சித்த மருத்துவராக நான் வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல காண கிடைக்காத பல மூலிகைகளை வந்து நான் வந்து பார்த்துருக்கேன். 1 2லாம் இல்லை. நான் அப்போ போகும்போதெல்லாம் நம்ம வந்து எதுவும் சொல்லுவோம். அதாவது என்னென்னா புல்லாமனுக்குன்னு சொல்லிட்டு, புல்லாமனுக்குலாம் இப்போ நிறைய இடங்களில் கிடைச்சாலும் அங்கே கிடைக்கக்கூடிய அந்த புல்லாமனுக்குடைய விதமே வேறு மாதிரி இருக்கும். சொல்லாமனுக்கு கிடைக்கும் அங்கே. அதே மாதிரி செந்தாடு பாவைன்னு சொல்லிட்டு செந்தாடு பாவைகள் இருக்கும். அந்த மாதிரி நிறைய அற்புத மூலிகைகள், அதாவது காண கிடைக்காத பார்க்கவே முடியாத பல மூலிகைகளை பார்த்துட்டு அப்போ வந்து உள்கிரிவலம்லாம் வந்தோம். ஓகே, இது என்ன மாதிரியான நோய்களுக்கு இந்த மூலிகளை பயன்படுத்த? நிறைய, அதாவது செந்தாடு பாவையெல்லாம் கேன்சருக்கு அருமையான மருந்துகளாக வந்து சித்தர்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நிறைய வந்து இந்த பூசா விதிகளில் பயன்படுத்தக்கூடிய அஞ்சன மைகளில் வந்து அந்த புல்லாமனுக்கு சொல்லாமனுக்கு வந்து பயன்படுத்தியிருக்காங்க. எம்ஜிஆர் வந்து சொல்லாமனுக்கு புல்லாமனுக்கு வந்து பயன்படுத்தினதா நிறைய கட்டுக்கதைகளும் நிறைய இடங்களில் அவங்கவுங்க இதுவில் சொல்லுவாங்க. என்னென்னா அவர் வந்து அந்த புல்லாமனுக்கு வந்து அவருடைய தொப்பி உள்ளே வச்சுட்டு வந்து போவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் நிறைந்த ஒரு மலைன்னா திருவண்ணாமலை தான். நம்ம வந்து என்னென்னா மலையே வந்து அவரை சிவலிங்கமாக நம்ம வந்து பாவிக்கிறோம். அந்த மலை, அதாவது என்னென்னா நான் அனுபவித்த ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து சொன்னேன். அந்த மாதிரி
பல பேர் அனுபவித்த விஷயங்கள் வந்து நம்மளால வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கிரிவலம்ன்றது நீங்கள் நம்ம இடையை தான் சுற்றுறோம், ரோட்டில் சுற்றுறோம் அதெல்லாம்ன்றதுலாம் இல்லை. நம்ம அங்கே போகும்போது என்ன ஆகுன்னா எவ்வளவோ மன சஞ்சலங்களோடு போவோம். நீங்கள் வந்து பௌர்ணமி அன்னைக்கு தான் கிரிவலம் போகணும், இப்போ நிறைய செவ்வாய்க்கிழமையில் சுற்றுறாங்க, இந்த மாதிரி இந்த நாட்களில் போகணும் அந்த நாள் அதெல்லாம் இல்லை. நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டீங்கன்னு வச்சிங்களேன், கிரிவலம் போகணும் இல்லை நம்ம சிவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு நமக்கு அதுக்கான ஒரு பிராப்தம் இருக்கணும். நம்ம அங்கே போயிட்டோம், நம்ம அங்கே போயிட்டாவே நம்மளுடைய மன சூழ்நிலை வந்து மாறிட்டோம். முதல்ல எல்லாரும் நினைப்பாங்க எனக்கு இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு. எனக்கு தெரிஞ்சு விரும்பியவரை மணக்கிறதுக்கான ஒரு ஸ்தலம்னா அது வந்து திருவண்ணாமலை தான். நீங்கள் வந்து யாரை நான் வந்து இவங்களை லவ் பண்ணுறேன், நான் இவங்களை தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி கணவர் வேணும்னு நான் வந்து நினைக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி மனைவி வேணும்னு நான் நினைக்கிறேன், அந்த மாதிரி நம்ம மனசுக்கு இருக்கும்ல, அந்த மாதிரி விரும்பியவரை திருமணம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் வந்து திருவண்ணாமலை கிரிவலம் போனாவே கண்டிப்பாக வந்து நடந்துடும். ஓகே, இந்த கிரிவலம் வந்து பொதுவாக ஒரு ரவுண்டு சுற்றி வர்றது அப்படின்றது எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயம், பிரார்த்தனைகள் வச்சு வந்து பண்ணுவாங்க. இந்த கிரிவலம் போகிறது சிலவங்க வந்து ரிவர்ஸில் போகிறது நம்மளால பார்க்க முடியும். இது எது சரியான முறை? அதெல்லாம் அவங்களுடைய எண்ணம் அந்த மாதிரி சுற்றி கிடக்கிறது. எனக்கு என்னென்னா நம்ம வந்து கிளாக் வைஸ் நம்ம சுற்றுறது தான் ரொம்ப நல்லது. நம்ம எப்பயுமே நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுறாங்க அப்படின்னா அது அதாவது பிரதோஷ காலங்களில் அந்த மாதிரி வந்து கிரிவலங்கள் வந்து வருவாங்க. இப்போ வந்து அதரோண வேதத்திலே என்னென்னா இப்போ நம்ம ஒரு பூஜை செய்கிறோம், ஒரு கட்டு உடைக்க போகிறோம், ரொம்ப நாளாக ரொம்ப துயரங்களில் இருக்கிறாங்க, நான் வந்து கடவுளாண்ட வேண்டிகிட்டே இருக்கிறேன், எனக்கு நடக்கவே மாட்டுது. அப்போ என்ன பண்ணுவோம்னா ரிவேர்ஸில் பண்ணுவோம் அந்த பூஜையை. இப்போ சாமிக்கு முன்னாடி படையல் போட்டு செய்கிறத வந்து சாமிக்கு பின்னாடி போடுவோம். அப்போ தான் என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு தீர்வே கிடைக்கல, எனக்கு வந்து இதுவே சுத்தமாக அவர் வந்து கண்டுக்கவே மாட்டுறாங்க, தெய்வம் அனுகிரகம் இருக்குது, காட்சி கொடுக்குது, கனவுல தெரியுறாங்க, ஆனால் எனக்கு நடக்கவே மாட்டுது. அப்போ என்ன பண்ணுவோம்னா அப்போ அவங்கள வந்து நீங்கள் வந்து ஆப்போசிட்டில் சுற்றுங்க, அப்போ வந்து உங்களை கவனிப்பாங்க கடவுள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் யாராவது சொன்ன விஷயங்களை வந்து எடுத்துக்கிட்டு தான் இப்போ வந்து ஆப்போசிட்டில் வந்து சுற்றுறதுலாம். நீங்கள் ஒன்றும் இல்லை, நமக்கு என்ன நமக்கு என்ன வேணும், நம்ம அங்கே போகும்போது அந்த ரம்மியமான ஒரு சூழ்நிலை வேணும். நம்ம அங்கே போயிட்டோம் அப்படின்னா ஒரு மனசு உள்ள வந்து நமக்கு இருக்கக்கூடிய எந்த சங்கடங்களாக இருந்தாலும் எல்லா சங்கடங்களும் நம்மளை விட்டு வந்து மறைஞ்சு போயிடும், சுத்தமாகவே மறைஞ்சு போயிட்டு நம்ம அங்கே கூட்டமாக இருந்தாலும் கூட்டம் இல்லைனாலும் தேவையற்ற கதைகளை பேசுறதை விட இந்த ஒன்றும் பஞ்சாட்சார மந்திரம் வெறும் நமசிவாய 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 நமசிவாயன்னு சொல்லிட்டு அவரை நம்ம நினச்சிக்கிட்டே சும்மா நம்ம சுற்றி வந்தாவே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. நமக்கு என்ன நடக்கணுமோ நமக்கு என்னென்னலாம் கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் வாரி 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 நமக்கு கொடுப்பார் ஃபுல்லாக. ஓகே, திருவண்ணாமலை தீபம். ஸோ திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது தீபம் மட்டும்தான். ஸோ இந்த தீபத்தினுடைய சிறப்பு என்ன இருக்கு? இந்த ஜோதி பார்க்கறதே அவ்வளோ விசேஷம் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அதை பத்தி சொல்லுங்க. வாழ்க்கையில ஒரு முறையாவது நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு தரிசனம் வந்து திருவண்ணாமலை தீபம். ஒரு முறையாவது நம்ம வந்து பார்த்துடணும். அதாவது அதாவது எந்த வருடம் வேணாலும் எடுத்துங்க, தீபம் அன்னைக்கு மழை பெய்யும், தீபம் அன்னைக்கு அவருடைய அருள் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். தீபம் அன்னைக்கு என்னன்னா சிவபெருமான் அங்கே தான் வாழறாரு, அவர் அங்கே தான் இருக்கார், எல்லா நாட்களுமே அவர் அங்கே தான் இருக்கார், தவம் பண்ணுறாரு, நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்குறாரு. ஆனால் தீபம் அன்னைக்கு என்னென்னா இறைவன் வந்து அவர் வந்து நெருப்பு வடிவமாக தான் அந்த இடத்துல இருந்தது, அது வந்து அக்னிஸ்தலமாக தான் வந்து நம்ம வந்து சொல்கிறோம். நம்ம அதாவது நம்ம தவ வாழ்க்கையில் சக்கரங்களை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா ருத்ரனுடைய இடமா நம்ம வந்து அதை வந்து பாவிக்கிறோம். அப்போ வந்து நம்ம அநாகத சக்கரத்தில் வந்து அவர் வந்து அங்கே வந்து ஆட்சி வந்து கொடுக்குறாரு நமக்கு. அப்படி வந்து அவர் அந்த ஜோதி ரூபமாகவே அவர் வந்து என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் அன்னைக்கு வந்து பார்க்குறாரு. அன்னைக்கு ஜோதியாக வந்து எல்லாருக்கும் நமக்கு வந்து தரிசனம் கொடுக்குறாரு. ஜோதியாக நம்மளை வந்து பார்க்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய அந்த இடர்கள் எல்லாம் நம்மளை விட்டு அழிஞ்சிரும். நீங்கள் தீபத்தை அன்னைக்கு நீங்கள் மனசில் நம்ம நினைக்க வேண்டியதோ நம்மளுடைய வேண்டுதல்களோ நமக்கு என்ன வேணும்னா நமக்கு எதெல்லாம் நமக்கு வந்து துன்பம் அளிக்கிறதா இருக்கோ அதெல்லாம் என்னை விட்டு போயிடணும் அப்படின்னு நினச்சிட்டு அவரான போய் நம்ம நின்னோம் அப்படின்னா அந்த கணமே நம்மளை விட்டு வந்து அதை வந்து அழித்து கொடுத்துருவார். நமக்கு என்ன அதுக்கப்புறம் நமக்கு இடர்கள் இருக்கக்கூடிய எல்லா இடர்களையும் அழித்து நமக்கு இருக்கிறது எல்லாத்தையுமே நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை கொண்ட ஒரு இறைவன் வந்து நமக்கு வந்து அண்ணாமலையாரை பற்றி நம்ம சொல்லணும்னா சொல்லிகிட்டே வந்துருக்கலாம். 1 2 இல்லை. அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க இடைக்காடருடைய ஸ்தமாதி இருக்கக்கூடிய ஸ்தலம், அதாவது இடைக்காடர் பூஜை செய்த ஸ்தலம். இடைக்காடர் மட்டும் இல்லை, அங்கேருந்து ஒரு 16 கிலோமீட்டரில் அகஸ்தியர் பூஜை பண்ண ஒரு கோவில் வந்துருக்கு. அகஸ்தியர் வந்து இடைக்காட்டாருக்கு வந்து அப்போ தான் வந்து அங்கே வந்து இது கொடுக்குறாரு, என்னென்னா சித்தி கொடுக்குறாரு. அந்த இடத்துல சித்தி அடைஞ்ச இடைக்காடார் வந்து திருவண்ணாமலையில் வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு,
அண்ணாமலையாரனை வந்து ஐக்கியமாயிறாரு. அண்ணாமலையாருடைய அந்த கோசாலையிலேயே இடைக்காடருடைய சமாதி வந்து இருக்குது. அந்த மாதிரி வந்து சமாதி அடைஞ்சிடறாரு. அந்த சமாதி அடைந்த ஒரு தலம் அவர் தான் வந்து நெருப்பு வடிவில் இடைக்காடார் தான் வந்து பார்க்குறாரு. ஆல்ரெடி நவகிரகங்களை ஒழுங்குபடுத்துறது இடைக்காடர் சித்தர் தான். அதுக்கப்புறமா நெருப்பு வடிவில் இறைவனை வந்து அங்கே வந்து தரிசனம் பண்ண பிறகு தான் என்ன ஆகுதுன்னா, ஜோதியாகவே வந்து நம்ம அவர் பார்த்த அந்த நாட்களில் அந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு நம்ம எல்லாரும் அவர் பெற்ற இன்ப வாழ்க்கை சூழ்நிலையை நம்ம எல்லாரும் பெறணும் அப்படின்றதுக்காக நமக்கு வந்து அந்த தீபத்தை வந்து நம்ம ஒரு முறையாவது வாழ்க்கையில் ஒரு நாளாவது போய் பாருங்க அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகே. இப்போ தீபம் ஏற்றக்கூடிய முறைகள் அங்க என்னலாம் பண்றாங்க அப்படின்றத பத்தி சொன்னீங்க. இப்போ 6 மணிக்கு தீபம் ஏற்றாங்க அப்படின்னா அதே நேரம் நம்ம வீட்லயும் வந்து தீபம் ஏற்றுவோம். இந்த வீட்ல இந்த தீபம் ஏற்றும் முறைகள், வழிபாடு முறைகள் என்னெல்லாம் இருக்கு? அதாவது என்னன்னா, நீங்க அண்ணாமலையாரை நம்ம அங்க போய் நம்மளால பார்க்க முடியல அப்படின்னு அவரை நினச்சிட்டு ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் இருந்த மலைகள்லாம் எல்லாரும் போய் தீபம் வைப்பாங்க. இப்போவும் பெருமளவு எல்லா ஊர்கள்லையுமே இப்போ விமர்சையாகவே பண்ணுறாங்க. எப்படி திருவண்ணாமலையில் நடக்குதோ அந்த மாதிரி விமர்சையாக பல ஊர்களில் வந்து நடக்குது. இப்போ சென்னை அருகிலேயே திருக்கச்சூர் மலையெல்லாம் ரொம்ப அங்கே வச்சிருக்கிற மாதிரியே பெரிய அந்த எண்ணெய் குடங்கள் வச்சுட்டு அவங்க அந்த அதே மாதிரி திரிகளை போட்டு 3 நாள் 4 நாள் எரியிற அளவுக்குலாம் வந்து தீபங்கள் வந்து போடுறாங்க. அந்த மாதிரி 1 2 இல்லை, அந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். நிறைய இடங்களில் வந்து நடக்குது, நிறைய மலைகளில் வந்து நடக்குது. நம்ம வீடுகளில் நம்மளால் வந்து நம்ம போய் பார்க்க முடியல, அண்ணாமலையாரை பார்க்க முடியல, அந்த நேரங்களில் நல்ல தீப ஒளியினால் அலங்கரிக்கலாம் நம்ம வீடு முழுக்க. இல்லை என்னால் முழுக்க அலங்கரிக்க முடியல அப்படின்னா கூட வாசலில் ஒரு 7 தீபங்கள் வச்சு நம்ம வந்து வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி வீட்டு உள்ள பூஜை ரூமில், நிலைவாசலில், இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் தீபங்கள் வச்சுட்டு அன்றைக்கி ஒரு நம்ம இறை வழிபாடு தான். நம்ம கடவுளை துதிக்க போகிறோம், ஒளியாக அன்றைக்கி வந்து துதிக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. அன்றைக்கி என்ன பண்ணுறோம், ஜோதியை இறைவனாக நம்ம வந்து வணங்குறோம். அன்றைக்கி ஜோதிக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நல்ல படையல் போட்டு வீட்லேயே உங்களால் முடிஞ்ச மகா நெய்வேத்தியத்தை நீங்கள் வந்து படைச்சிட்டு இறைவனை வந்து துதிச்சா போதும். அந்த 6 மணிக்கு நம்ம துதிச்சா கூட போதும். இப்போ ஒருவேளை திருவண்ணாமலைக்கு தொடர்ந்து தீபம் பார்க்க போகிறோம், நாங்கள் வந்து கோவிலுக்கு இல்லை தீபத்துக்கு ஏதாவது வந்து நன்கொடையாக கொடுக்குறோம் அப்படின்னு விருப்பப்படுறவங்க என்ன பொருட்களை கொடுக்கலாம்? அது கொடுக்கறதுனால என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் சார்? உண்மையாக நமக்கு வந்து என்னென்னா, தீராத நோய்கள் இருந்துகிட்டே இருக்குது, வினைகள் இருந்துகிட்டே இருக்குது, எனக்கு வந்து தீர்வே இல்லை, அந்த நோய் வந்து தீரவே மாட்டுது அப்படின்றவங்க என்ன பண்ணலான்னா, அவங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த வீடுகள்லேயே தொடர்ச்சியான நோய்கள் வந்துகிட்டே இருக்குது, மன சஞ்சலங்களோடு இருந்துகிட்டே இருக்குது, தீர்வு ஏற்படணும். அப்போ என்ன பண்ணணும், அந்த திரி வாங்கி கொடுக்கலாம் திருவண்ணாமலைக்கு. அந்த திரின்றது வந்து ஒரு பெரிய புடவை மாதிரி நெய்வாங்க, அதுக்கான உபயமாக நம்ம வந்து ஏற்றுக்கலாம். அதே மாதிரி நெய் நம்ம வந்து வாங்கி தரலாம். அந்த ஒரு நாளுக்கான நெய்யை வந்து நம்ம வாங்கி தரலாம். சாதாரணமாகவே அண்ணாமலையாருக்கு அன்னதானங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். உங்களால் முடிஞ்சால் அன்னதானங்கள் உங்கள் கையினால் நீங்கள் செய்கிற மாதிரி, நீங்கள் உங்கள் கையினாலேயே கொடுக்குற மாதிரியான அந்த கைங்கரியங்கள் வந்து நம்ம வந்து செய்யலாம். அந்த அண்ணாமலையார் அன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய மக்கள் வந்து அந்த இடத்துல பெருமளவு, அதாவது லட்சக்கணக்கான மக்கள் வந்து இருந்துகிட்டு இருப்பாங்க. 1 2 மக்கள்லாம் இருந்துகிட்டு இருக்க மாட்டாங்க, லட்சக்கணக்கான மக்கள் இருந்துகிட்டு இருப்பாங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு உணவு அளிக்கிறது ரொம்ப நல்லதாக வந்து இருக்கும். நீங்கள் அதாவது உங்களை விட்டு எதெல்லாம் விலகணும், எதெல்லாம் அழியணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அதுக்காக நம்ம செய்ய வேண்டியது அந்த எண்ணெயும் நெய்யும் நம்ம வந்து வாங்கி தரது ரொம்ப நல்லதாக வந்து இருக்கும். திருவண்ணாமலை தீபம் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. இது ரொம்பவே சிறப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா தொடர்ந்து நிறைய பேர் வந்து அந்த கோவிலுக்கு போகணும்னு நினைப்பாங்க. ஆனா கரெக்டா போற நேரத்துல ஏதாவது தடைகள் ஏற்படும், போக முடியாத மாதிரி ஏற்படும். இல்ல அங்க போனதுக்கு அப்புறமா கூட கோயிலுக்குள்ள போய் தரிசனம் பண்ண முடியாது, ரொம்ப கூட்டமா இருக்கும் அந்த டைம்ல. பொதுவாவே கூட்டம் தான், தீபத்தப்ப நம்ம சொல்லவே வேண்டாம், அவ்வளோ கூட்டங்கள் இருக்கும். தெய்வத்தை பார்க்க முடியாமையே அவங்க திரும்பி வந்துருவாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? இதுக்கு வேற என்ன பண்ணலாம்? அதாவது வீட்டில் இருந்துட்டு என்னால் வந்து கோவிலுக்கே போக முடியல, நான் போகணும்னு நினைக்கிறேன், கிரிவலத்துக்கும் போக முடியல, தீபத்தை பார்க்கவே முடியல, வருஷம் நினைப்பேன் எங்கே இருந்தாவது பார்த்தரலாம் அப்படின்னு நினைப்பேன், ஆனால் என்னால் தீபத்தை பார்க்க முடியல. அதுக்கு வந்து அவர் நம்மளை வந்து கூப்பிடணும். அவர் அதாவது அண்ணாமலையார் மனசு வச்சாதான் நம்ம போய் தீபத்தை போய் நம்ம பார்க்கவே முடியும். அண்ணாமலையார் மனசு வச்சாதான் நம்ம அங்கே போயிட்டு கிரிவலம் போகிறதோ இல்லை சாமி தரிசனம் பண்ணுறதோ வந்து செய்ய முடியும். நீங்கள் அங்கே போயிட்டீங்க, பெருமளவு அளப்பரிய கூட்டம், லட்சக்கணக்கில் கூட்டம் இருப்பாங்க, என்னால் உள்ளே போயிட்டு கருவறையில் அவர் மூர்த்தியை வந்து என்னால் பார்க்க முடியல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை நீங்கள் நினைக்கவே தேவையில்லை. நீங்கள் அண்ணாமலையார் மண்ணை மதிச்சுட்டு அந்த மலையை நீங்கள் கையெடுத்து கும்பிட்டு வந்தாவே போதும். அண்ணாமலையாருடைய மலை தான் அந்த மூர்த்தியே. அந்த நம்ம வந்து சிவனாக பாவித்து நம்ம வணங்க வேண்டிய தெய்வமே மலை தான். உள்ளே வந்து அவருக்கு வந்து இந்த நித்திய அனுஷ்டானங்கள் வந்து மலைக்கு மொத்தமாக அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி பார்க்க முடியாதுன்றதுனால தான் அவரை வந்து மனசில் நம்ம நினச்சி இங்கே வந்து நம்ம அபிஷேக அலங்காரங்கள் பண்ணி பார்க்குறோம கண்டு அந்த மலை தான் மூர்த்தி. அதனால் உள்ளே போயிட்டு என்னால் கருவறையில் தரிசனம் பண்ண முடியல அப்படின்ற அந்த மனக்கஷ்டம் யாருக்கும் இருக்கவே தேவையில்லை. எப்பயாவது சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது, என்னால் கோவில் உள்ளே போக முடியல அப்படின்றவங்க கூட நீங்கள் அந்த திருவண்ணாமலைக்கு போயிட்டு அந்த மலையை கையெடுத்து கும்பிட்டுட்டு நமசிவாயன்னு சொல்லிட்டு வந்தாவே போதும், எல்லா வளங்களையும் அள்ளி அள்ளி நமக்கு வந்து கொடுப்பார்.
இன்னைக்கு நிகழ்ச்சியில திருவண்ணாமலை தீபம் மற்றும் கிரிவலம் பத்தி நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.